Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 3 Exercise 3.16 in the video. Fifth question. Draw the graph of y is equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 equal to 0. இப்போ y ஓட வேல்யூ இருக்கு. y is equal to x square plus 3x எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து parabola வந்து draw பண்ண போறோம். ஸோ டேப்லோ காலம் எழுதுறதுக்கு முதல்ல எக்ஸ் வேல்யூ வேணும். எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் 3x, அப்புறம் -4 கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். நம்ம -4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், -4 into -4 plus 16, minus and minus plus ஆகிடும். -3 plus 9, -2 plus 4, -1 plus 1, 1 0 into 0 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. Next 3 into x, 3 4s are 12, minus இருக்குனால் -12, 3 3s are 9, -9, 3 2s are 6, -6, 3 1s are 3, -3, 3 into 0 0, 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. Last -4 எழுதிக்கலாம். -4, -4, -4, -4, -4, -4 எல்லாமே எழுதிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணும். 16 minus 12, 16 12 போச்சுன்னா 4, 4 minus 4 0. ஒருவேளை உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் சைடில் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 16 12 போச்சுன்னா 4, 4 minus 4 0. நீங்கள் சால்வ் பண்ணிட்டும் எழுதலாம். சரிங்களா? +9 -10 cancel, அப்போ -4. +4 -4 cancel, -6. -3 -4 -7. -1 plus 1 -6. 0 -4 -4. 3 plus 1 4. 4 minus 4 0. 4 minus 4 cancel, 6. 18 minus 4 14. 28 minus 4 24. இப்போ இதில் வந்து 4ல் வந்து நமக்கு 0 வந்துருக்கனால நம்ம -5ம் ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் இன்னொரு டேர்ம் வரும். ஸோ நீங்கள் எழுதும் போது -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். நீங்கள் எழுதும் போது இங்கே -5 இங்கே வந்து எழுதிக்கோங்க. அப்போ 25 வரும். 3 5s are 15, -15 ப்ளஸ் அப்புறம் -4, -4. 25 -15 எவ்வளோ? 10, 10 minus 4 எவ்வளோ? 6. அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் சைடில் எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட் எழுதும்போது -4, -4, -0, -3, -4, -2, -6, -1, -6, அப்புறம் 0, -4, 1, 0, 2, 6, 3, 14 வரைக்கும் எடுங்க. லாஸ்ட் இது வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம்ல, அதனால அது வேண்டாம். இப்போ சால்வ் பண்ணலாம். சால்வ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus 4 equal to 0. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ y is equal to x square plus 3x minus 4. அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் 0 is equal to x square plus 3x minus 4. இப்போ இதை சால்வ் பண்ணோம். மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். y is equal to இது கேன்சல், வெறும் நமக்கு 0 தான் கிடைக்குது. அப்போ y is equal to 0. y is equal to 0னா இந்த லைன் எதில் இருக்கும்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? which is the equation of x axis. ஸோ நமக்கு இப்போ லைன் ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸே தேவையில்லை. ஆக்சஸில் தான் எல்லா பாயிண்ட்டும் வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸ்கேல் x axis 1 cm is equal to 1 unit. அதே மாதிரி y axis 1 cm is equal to 1 unit. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -5லேருந்து 6. -5 இங்கே இருக்கு. -5லேருந்து 6. அடுத்து -4. -4லேருந்து 0 தான். அப்போ x axisல -4, 0. அடுத்து -3லேருந்து -4. -3லேருந்து -4. அப்புறம் -2, -6 இன்னும் கொஞ்சம் கீழே.
-2, -6. அப்புறம் -1, -6 பக்கத்து பக்கத்துலேயே வரும். நெக்ஸ்ட் 0, -4. இப்போ 0, xல 0, yல வந்து -4. அப்புறம் 1, 0. 1, 0 வந்து இந்த இடத்துல வரும். அடுத்து 2, 6. 2ல இருந்து 6. அடுத்து 3ல இருந்து 14. அடுத்த லைன் 14. 1, 2, 3. 3ல இருந்து 14. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். லைன் வரையணும்னா y is equal to 0. கரெக்டாக? y is equal to 0ன்றது இந்த லைன் தான். எக்ஸ் ஆக்சிஸ் தான் y is equal to 0. ஸோ தனியாக நம்ம வந்து லைன் வரையணும்னு கிடையாது. இதே இதுதான். நம்ம இது மேலேயே டார்க்காக ஒரு லைன் வந்து வரைஞ்சி equal to 0னா அவங்க சொல்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் தான். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு y is equal to 0ன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணுது. இதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாலே போதும். the line y is equal to 0. நமக்கு அதுதான் லைனோட ஈக்குவேஷன் கிடைச்சது. சரிங்களா? the line y is equal to 0 intersects the curve at -4, 0 and 1, 0. இப்போ x -4 1. அதுதான் நம்மளோட சொல்யூஷன். சொல்யூஷன் ஆர் -4, 1. இதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Or the graph of y is equal to x square minus 5x minus 6 and hence solve x square minus 5x minus 14 equal to 0. இப்போ நம்ம வந்து கிராஃப் வரையணும். சரிங்களா? அண்ட் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வும் பண்ணோம். கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x square minus 5x minus 6. டேப்லோ காலம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேணும். 3லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் சைடு வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுது. -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6. சரி, அப்புறம் x ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் -5 into x இருக்கு. அப்புறம் -6 இருக்கு. எல்லாமே ஆட் பண்ணி y ஓடது என்னன்னு கண்டுபிடிக்கணும். x ஸ்கொயர் -3 into -3 + 9. -2 into -2 + 4. -1 into 1 + 1. 0. 1 1s are 2 2s are 4. 3 3s are 9. 4 4s are 16. 5 5s are 25. 6 6 are 36. -5 into x. -5 into -3 plus 15. -5 into -2 plus 10. Minus into minus plus 5 ones are 5. -5 into 0 0. -5 into 1 -5. -5 into 2 -10. -5 into 3 -15. -5 into 4 -20. -25 -30. மைனஸ் வரதெல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வரதெல்லாம் மைனஸ் ஆகும். அப்புறம் -6 எடுத்துக்கலாம். -6 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆட் பண்ணலாம். 9ல் 6 போச்சுன்னா 3. 15 + 3 18. 10 + 4 14 -6 8. 6 - 6 0. 0 - 6 -6. -11 + 1 -10. -16 + 4 -12. மைனஸ் பண்ணா 3 -12 மறுபடியும் 10 -20 -10 கேன்சல் ஆகிடும். 25 கேன்சல் ஆகிட்டு -6. -36 + 36 0. ஸோ பாயிண்ட் மட்டும் கவனமாக எடுத்துக்கலாம். -3, 18. -2, 8. -1, 0. 0, -6. 1, -10. 2, -12. 3, -12. 4, -10. 5, -6. 6, 0. இப்போ அடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். y is equal to x square minus 5x minus 6. அப்புறம் 0 is equal to x square minus 5x minus 14. இது minus minus, இது plus, இது plus. இது y ஆயிடும், இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், இது 8. y is equal to 8. லாஸ்ட் சம்ல y is equal to 0 ன்னு இருந்துச்சு. இப்போ y is equal to 8. இப்போ எப்படி வரும்னா 0 2 4 8 இருக்கு இல்லையா, இந்த லைன்ல தான் இந்த லைன் தான் நம்மளோட லைனா வரும். 8ஓட பாயிண்ட்ல வந்து கிராஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட லைன் வரும்.
கண்டிப்பா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கும். அது எழுதிக்கலாம். which is the equation of straight line parallel to x axis ன்னு எழுதிட்டா போதும். x axisக்கு parallel-ஆ இருக்கு. இப்போ நம்ம வந்து parabola-க்கு மட்டும் graph வரைஞ்சிக்கலாம். Scale வந்து x axis 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 2 units எடுத்துக்கிறேன். ஏன்னா 18லாம் வந்தது இல்லையா? இப்போ -3ல இருந்து 18. x axisல -3, y axisல 18. 1 2 3 -3, 18. அப்புறம் -2, 8. -2ல இருந்து 8. அடுத்து -1ல இருந்து 0. அடுத்தது 0, -6. அப்ப 0ல இருந்து -6. நெக்ஸ்ட் வந்து 1, -10. 1ல இருந்து -10. 1, -10. அப்புறம் 2, -12. அப்ப அடுத்த லைன்ல வரும் 2, -12. அப்புறம் 3, -12. அப்புறம் 4, 10 மறுபடியும் அந்த கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுது. 4, -10. அப்புறம் 5, -6. 5, -6. அப்புறம் 6, 0. அப்போ ஆக்சிஸ்லேயே வந்துடும் 6, 0. இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். பேரபோலா வந்து இப்போ வரைஞ்சிருக்கோம். ஸோ பேரபோலா வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ லைன் வரையணும். லைன் வர்றதுக்கு y is equal to 8. அப்போ 8 இருக்கிற லைனில் நம்ம 8 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உங்கள் ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சாலே போதும். இதில் வந்து எந்த நம்பர் நம்ம எடுத்தாலும் நமக்கு y-யோட வேல்யூ 8 தான். இப்போ -1னாலும் 8 தான், -3னாலும் 8. ஸோ which is parallel to x axis. இப்போ இதை நான் ட்ரா பண்ணும்போது இங்கே ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இதை வந்து நான் இங்கே வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நான் 7 வச்சுட்டு ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பார்த்துக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 7 வச்சுட்டு ஒரு வாட்டி சால்வ் பண்ணுங்கள். இங்கே காமிக்கணும்னு கிடையாது. அது 7 7s are 49, -35, -6. -35, -6, -41. அப்போ 8. ஆன்சர் வந்து 8. அப்போ 7, 8. 7, 8லேயும் நமக்கு ஒரு பாயிண்ட் வரும்னு அர்த்தம். அப்போ 8 வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே வரும் நமக்கு இல்லையா? நம்ம இந்த கர்வ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஒன்று -2, 8, இன்னொன்று 7, 8. எழுதிக்கலாமா? The line y is equal to 8 intersects the curve at -2, 8 and 7, 8. இப்போ x coordinates என்ன? -2, 7. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். Therefore, the solutions are -2, 7 எழுதா போதும். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.